பேர் என்ன பண்ணுவாங்க, லீஸுக்கு வாங்குவாங்க இடத்த என்ன பண்ணுவாங்க, லீஸுக்கு வாங்க. ஒரு வீடை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், லீஸுக்கு வாங்குறாங்க 5 லட்சம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டில் என்ன பண்ணுறோம், 5 வருஷம் இருக்கிறோம். இப்போ அந்த 5 வருஷத்தில் லீஸில் அவர் வாங்கின 5 லட்சம் இருக்குது பாருங்க, அந்த 5 லட்சத்தை அவர் 10 லட்சமாக மாற்றுறது அவருடைய சாமர்த்தியம். எத்தனை பேர் வழங்குது நான் சொல்றது? இப்போ ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அந்த நிலத்தை 10 லட்சத்துக்கு அந்த லீஸுக்கு வாங்குறீங்க அந்த இடத்த. ஏன்னா நீங்க வாங்கி அந்த இடத்த ஒரு பிரியாணி ஷாப் வைக்க போறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ண போறீங்க இல்லையா? இன்னும் அந்த நிலத்தை இழந்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஞானம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சில பிள்ளை ஏமாந்துருது பார்த்தீங்களா, சில பிள்ளை செலவழிச்சது பார்த்தீங்களா, சில பேர் லேண்டை விற்றுருவாங்க, அந்த லேண்டை பிடி இந்த அப்படி செலவு பண்ணுவாங்க. ஞானம் இல்லாதனால நிறைய இதுவாயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆகுறாங்களா இல்லையா? பணம் கையில் வந்த உடனே என்ன தோணுது, உடனே ஒரு காரு, உடனே ஒரு பைக்கு, எதையா ஒன்று வாங்குறது. என்ன பண்றது, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது. அப்புறம் ஸ்பீடு வண்டி, மீட்டர் வட்டி, மோட்டர் வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு என்ன பண்றாங்க, நம்ம பேச்சு என்ன, மேல் வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்குது, என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணி எப்படியாவது பண்ணி ஒரு காரை வாங்கிடுது, எப்படியாவது பண்ணி ஒரு பைக்கை வாங்கிடுது, எப்படியாவது மிக்சி கிரைண்டரை வாங்கி அவன் மோட்டர் போடுறானோ மீட்டர் போடுறானோ எதை போடுறானோ வாங்கி சேமித்த உடனே அது கொஞ்ச நாள்ல கட்ட முடியாம போன உடனே என்ன பண்றாங்க, ஆயிடுறாங்க இல்லையா? இன்றைக்கு அதெல்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்க நம்ம ஆண்டவர் சொல்ற, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆனா சபையில எப்படி இருக்கணும், நம்ம சபையில எப்படின்னா பாருங்க, இன்னைக்கு எல்லாம் மீட்டர் வட்டி போட்டு லாபம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. அது எத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம கடன் கொடுக்கலாம், கடன் கொடுக்கறது தப்பு இல்லை, கடன் வாங்கலாம் பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை நிமித்தம் வாங்குறீங்க. ஆனா அந்த ஸ்பீடு வட்டி இதை வட்டி தான் போடுறாங்க பாருங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது நம்ம எத்தனை சொல்றோம் பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, நீங்க 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, ஆனா 2 லட்சமே வட்டி கொடுத்துருப்பாங்க, அசலே என்ன கொடுக்காம இருப்பாங்க. எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ லட்சம் வாங்கி அசல் கட்டாம வட்டி கட்டியே ஒன்று இல்லாம இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, எங்க நான் வட்டியே இவ்வளவு கட்டிட்டாங்க, வாங்கந்தா இவ்வளவுதாங்க, ஆனா வட்டியே நான் இவ்வளவு கட்டி இருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை அப்படியே புளிஞ்சிருவாங்க பாருங்க. ஒண்ணு இல்லாம கொடுக்கும் போது நம்மளுக்கு வாங்கும் போது எப்படி இருக்கு, 25 சைன் 50 சைன், அது என்ன போட்டு இருக்குது, என்ன சொல்லி இருக்கிறான், ரூல்ஸ் என்ன இருக்குது, எதையுமே பாக்குறது கிடையாது. இங்கயா ஓகே சார், அங்க ஓகே 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 எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அப்புறம் வந்து சிரிச்சுட்டே கொடுப்பான், எடுப்பான். பாத்திருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார். ஸோ நீங்க வந்து நல்லா நினைச்சுக்கிறோம், இங்கிலீஷ் பேசினா நல்லவங்க நினைச்சுக்கிறோம். இல்லையா? நிறைய பேர் அவர் படிச்சவருங்க, அவர் படிச்சவர். இல்லையா?